ஹர்தியா ஹாய் சொல்லுங்க. ஹர்தி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்னைக்கு வந்து நைட்டு என்ன எங்கள் வீட்டில் சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். இங்கே பாருங்கள் சப்பாத்தி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு குருமா. வேலை முடிஞ்சுது, குருமா ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்லாம். சப்பாத்தி குருமா, உருளைக்கிழங்கு குருமா. அதுக்கப்புறம் சப்பாத்தி வந்து ஹர்தியை இங்கே பாருங்கள் சுட்டுட்டே இருக்காங்க. மேடம் இன்னைக்கு தான் நேற்றும் இன்னைக்கு கிச்சனுக்கு கொஞ்சம் வந்து வேலை பார்க்குறாங்க. கற்றுக்கிட்டோம் அப்படின்றது ஹர்தியாவை வேலையில் ஈடுபடுத்திட்டேன், பெரிய வேலை கொடுத்துட்டேன். இங்கே பாருங்க வெற்றிகரமாக வந்து சப்பாத்தியை வந்து போட்டு எடுத்துட்டாங்க மேடம். ஆனால் நான் உருட்டி தரேன், எவ்வளோ வேலை நான் தான் செஞ்சேன். சப்போர்ட்டுக்கு தான் ஹர்திகா. இப்போ ஆமாம் சப்போர்ட் தான், சைட் சப்போர்ட். வேர்த்து கொட்டு தான், உருக்கமா இருக்கு, இப்போ உருக்கமா தான் இருக்கு. சரி பரவாயில்ல, சாப்பிடணும்னா அப்புறம் வேலை செஞ்சுதாமா ஆகணும். சோறு தாண்டா முக்கியம். ஹெல்ப்புக்கு தானே அம்மாக்கு. கிச்சன் வேலை செய்யற ஆள் நீதானா? சரி ஹர்திகா தான் எங்க கிச்சனுக்கே மெயின் ஆள். பஃப்னு எழுந்திருக்க வெயிட் பண்ணுமா. தோசை திருப்பியால போட்டு இங்க அப்ளை பண்ற மாதிரி இப்படி வந்து தடவி விட்டுட்டே ஒரே உருக்கமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது ஹர்திகா. ஹாய் பஃப்னு வந்துருச்சு. தேய்ச்சி விட்டுட்டே இருந்ததா நான் சொன்னேன்ல, பஃப்னு வந்துருச்சு பாத்தீங்களா. இங்க பாருங்க ஹர்திகா சப்பாத்தி செஞ்சா எழுந்திரிக்காம இருக்குமா பஃப்னு. வாவ், கொஞ்சம் கொஞ்சமாக மேலே கற்றுக்கிட்டா ஹர்திகா. வெரி குட். மம்மி இல்லைன்னா ரெய்னாக்கு நீங்களே சமைச்சு கொடுத்துருவீங்க. ஆமாம் தானே? தோசை ஊற்ற தெரியும், சட்னி அரைக்க எடுத்துக்கிட்டீங்க. அப்புறம் சப்பாத்தி மெல்ல இப்போதான் மாவு பிசையே கற்றுக்கணும் நீங்கள், சரிங்களா? ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பசிக்குது. இன்னும் கொஞ்சம் உருட்டாமல் இருக்குது, அதை உருட்டிட்டு சுட்டுட்டு சாப்பிட்டு காலையில் பார்க்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஹர்தி ஓகே அங்கே பாரு பாய் சொல்லு. பாய்.